ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான்வெஜ் பிரியர்களுக்காக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதை குழம்பு நம்ம இந்த மாதிரி தண்ணியாகவும், நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது தண்ணி குழம்பாக வச்சுருக்கோம் நிறையா பேர் இருக்கிறதுனால. இல்லை கிரேவியாக வேணும், திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலையும், இல்லை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னாலும் இதே மெத்தடில் செய்யலாம். வாங்க இப்போ தண்ணி குழம்பு மாதிரி எப்படி சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்புக்கு மராட்டி முக்கு, கிராம்பு, ஆல் ஸ்பைசஸ் எல்லாம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பட்டை, மராட்டி மொக்கு ஒரு ஸ்டார் அனஸ், ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை எல்லாத்தையும் போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. சோம்பு கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1.5 கைப்பிடிக்கு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா பொன்னிறமாக மாறணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்ததையும் இதோட 2 தக்காளி எடுத்து சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறமா தக்காளியை சேர்க்குறோம். தக்காளி ஈஸியாக வதங்கிறதுக்கு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம். கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு மிக்சியில் ஒரு அரை மூடி தேங்காய் சில்லு எடுத்து அதோட சோம்பு, கசகசா கொஞ்சம், அப்புறம் கடல் பாசி இருக்கு இல்லையா, கல்பாசி, அதையும் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக. சேர்த்துட்டு இதெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அது தனியாக வச்சுக்கிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அது வதங்கினதையும் பச்சை வாசம் போனதையும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம். இதே மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. பச்சை வாசம் போனதையும் அதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் இதோட சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கன் பீசஸ் நாங்கள் எடுத்துருக்கிற கண்டென்ட்டு 2 kg. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவங்கவுங்க சிக்கனுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே குறைச்சோ கூட்டியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலோட இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி சேர்த்து விட்டு ஆல்ரெடி அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ இந்த சிக்கன் கலவையோடு சேர்த்துக்கிறோம். குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி தேங்காவை கூட்டி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கிறது நாங்கள் அரை மூடி எடுத்துருக்கோம். இல்லை சிக்கன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காவை குறைச்சிக்கோங்க. இல்லை சிக்கன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காவை கூட்டிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு.
நல்லா இந்த மாதிரி எல்லாத்தோட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் மசாலா எடுத்துருக்கோம். சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிறப்ப அதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அது தேவையில்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பெரட்டி வச்சுருக்கிறதோட தண்ணி சேர்த்து நம்ம குழம்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் மசாலாவும் நாங்கள் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே கலந்து வந்ததையும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதையும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததையும் கொத்தமல்லி புதினா தலையெல்லாம் சேர்த்து இறக்கி வச்சிட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே இல்லை இந்த மாதிரி தண்ணி குழம்பாக சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா தண்ணியை கம்மியாக ஊற்றி அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் வேக வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம இட்லி தோசையிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.